வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் டாபிக் வைஸாக நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை தொடர்ந்து தமிழ் மொழியின் தொன்மை அந்த டாப்பிக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதில் பார்த்தீங்கன்னா ஊவேசா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி லக்குவனார், தேவநேய பாவனர், அகர முதலி, பெருஞ்சித்திரனார், ஜியு போப், இவங்க டாபிக் எல்லாமே நம்ம முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீரமாமுனிவர் அந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பார்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம் இது வரைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்க, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தனி பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, டுடே பார்த்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர் அந்த டாப்பிக்கோட பார்ட் 3 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழ் நியூ புக்கில் இருக்குது. ஓகே, அதாவது 10th தமிழ் நியூ புக்கில் தேம்பாவணி அது இருக்குது. இந்த வீடியோவில் இந்த தேம்பாவணி பாடல்களையும் அதற்கான பொருளையும் நம்ம பார்ப்போம். ஓகே, தேம்பாவணி பார்த்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர் அவர் இயற்றியது, 17ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. இந்த நூல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் அப்படின்னு வந்து போற்றப்படுது. ஓகே, 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டுள்ள நூல் தான் இந்த தேம்பாவணி. ஓகே, இதோடைய கதை மாந்தர் யார் அப்படின்னா கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசை மாமுனிவர், அவரை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த தேம்பாவணி. ஓகேங்களா? ஓகே, நம்ம பார்ப்போம் இந்த பாடலுக்கான கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது கிறிஸ்துவோட முன்னாடி தோன்றியவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழக்கு யோவான் அவர்கள். இவரை வந்து அருளப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து, ஓகேங்களா, இயேசு கிறிஸ்து அவர்கள் வந்து இந்த பூமிக்கு வருவார் அப்படிங்கிற அந்த வருகையை வந்து அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னா இந்த திருமுழக்கு யோவான் அப்படிங்கிற அருளப்பன் அவர்கள் தான். ஓகே, இந்த திருமுழக்கு யோவான் அருளப்பனை வந்து வீரமாமுனிவர் தன்னுடைய காப்பியத்தில் கருணையன் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருணையன், திருமுழக்கு யோவான் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறார், அருளப்பன், இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பாடலுக்கான சூழல் பார்ப்போம். அதாவது இந்த கருணையன் அவர்களுடைய தாயார் வந்து யாருன்னா எலிசபெத் அம்மையார். ஓகேங்களா? அவங்க வந்து கானகத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. கானகம்னா காட்டில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. கருணையனும் அவருடைய தாய் எலிசபெத்தும் காட்டில் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. அந்த ஒரு சூழலில் தாய் வந்து இறந்துடுறாங்க. அப்போ வந்து அந்த கருணையன் அடையக்கூடிய துன்பத்தையும் அதில் வந்து இயற்கை வந்து பங்கு கொண்டு ஆறுதல் அளிப்பதையும் கீழ் வரக்கூடிய பாடல்கள் வந்து படம் பிடித்து காட்டும். ஓகே, பாடல்கள் பார்ப்போம். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று ஆம்புஜ் சேக்கையை பரப்பி இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதுனுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கநீர் பொழிந்தான் மீதே அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது தாய் அவங்க இறந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் தாயானவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா திருத்திய அறத்தை யாவும், ஓகேங்களா, நல்ல அறங்களை புரியக்கூடியவள். அவள் இறந்த பிறகு யாக்கை அப்படின்னா உடல்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த உடலை வந்து இந்த பூமியில் நான் படுக்கையாக கிடத்தி அதை அடக்கம் பண்ணுறேன். ஓகே, அப்போ பூமி தாயே பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்குக, அதாவது மலர் போன்ற தன்னுடைய கைகளை வந்து கருணையன் குவித்து என்ன சொல்கிறான், இந்த பூமிகிட்ட நீங்கள் பரிவோடு அன்போடு என் தாயோட உடலை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கநீர் பொழிந்தான் மீதே. ஓகே, அதாவது அந்த அடக்க ஸ்தலத்தின் மீது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பூ மலர்களை தூவறா. அட் த சேம் டைம் அதே சமயத்தில் அவன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான். ஓகேங்களா? அந்த அடக்கத்தலத்தின் மீது மலர்களையும் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான். ஓகே, இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். சேக்கை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் படுக்கை, பிணித்து அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் கட்டி, யாக்கை என்ற சொல்லுக்கான பொருள் உடல், வாய்ந்த என்னும் சொல்லுக்கான பொருள் பயனுள்ள அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கி உள்ள குளிர வாழ்ந்தேன், தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கோல் வாடி காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ அப்படின்னு இந்த பாடல் வருது. ஓகே,
அதாவது இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம். வாய்மொழியாக கூறும் வாய்மையே மழைநீர் ஆகி. ஓகேங்களா, என் தாய் கூறக்கூடிய சொற்களை வந்து மணி போன்ற சொற்களை வந்து வாய்மையே மழைநீராகி மழைநீர் போல உட்கொள்வேன். அதாவது என் தாய் சொல்லக்கூடிய சொற்களை நான் தவறாது பின்பற்றி வாழ்வேன். தாய்மணியாக மார்பில் தயங்கி உள்ள குளிர வாழ்ந்தேன். என்னுடைய தாயோட மார்பில் கழுத்துல ஒரு மணிப்பாலை போல நான் வாழ்ந்துட்டு வந்தேன். அப்போ தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கூழ் வாடி காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன் அந்தோ அப்படின்னு வருது. அந்த ஒரு சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இளங்கூழ் அதாவது இளம் பயிர். ஓகேங்களா, ஒரு நெல் பயிர் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அறுவடை, அதாவது நெல் மணிகளை ஈனக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நெல் மணிகளை ஈனக்கூடிய பருவத்தில் என்ன ஆகுது அப்படின்னா மழை இல்லாமல் காஞ்சு போகுது. அதை போல நானும் என் தாயை இழந்த துயரத்தில் வாடி போனேன் அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, இளங்கூழ் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் இளம் பயிர். காய்ந்தேன் என்னும் சொல்லுக்கான பொருள் வருந்தினேன். தயங்கி என்னும் சொல்லுக்கான பொருள் அசைந்து. ஓகே, மூன்றாவது பாடல் பார்ப்போம். விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம்பாட எரிந்தன நுதிநச்சு அம்புண்டு இருப்புலை புண்போல் நோக பிரிந்தன புல்லின் காணில் பெரிதழுது இறங்கி தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ அப்படிங்கிறது. ஓகே, இதற்கான பொருள் பார்ப்போம். விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம்பாட, என் உள்ளம் வந்து வாடுது. எதை போல் அப்படின்னா விரிந்தன மலர்ந்த, கொம்பு அப்படின்னா கிளைன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது கிளையில் இருக்கக்கூடிய மலர்ந்த மலரை வந்து எப்படி இருக்கும், ரொம்ப மலர்ச்சியாக அழகாக இருக்கும். அதை வந்து சட்டுன்னு பறிக்கும்போது அந்த மலர் எப்படி வாடுதோ அதை போல என் உள்ளம் வாடுது என் தாயை இழந்து. நெக்ஸ்ட், எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புலை புண்போல் நோக, அதாவது அம்புல விஷம், நச்சுன்னா என்ன விஷம். ஓகேங்களா, நச்சையும் நெருப்பையும் ஒன்றாக சேர்த்து ஒருத்தர் மேலே எய்கிறோம் அப்படின்னா அது அவருக்கு எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும். அதை போல நானும் வலியை வந்து உணர்றேன். அது ஏற்படுத்தக்கூடிய புண்ணை போல காயத்தை போல நானும் வலியை உணர்றேன் அப்படிங்கிறதா இந்த வரிக்கான பொருள். நெக்ஸ்ட்டு, பிரிந்தன புல்லின் காணின் பெரிதழுது இறங்கி தேம்ப. ஓகேங்களா, புல் அப்படின்னா என்னென்னா பறவை அப்படின்னு அர்த்தம். அது கான் அப்படின்னா என்னென்னா காடு. ஓகேங்களா, காட்டில் இருக்கக்கூடிய பறவைகள், அதாவது ஜோடி பறவைகள். ஒரு பறவை வந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்னா இன்னொரு பறவை என்ன பண்ணும் அப்படின்னா தேம்பி அழும். அதை போல நானும் அழுகின்றேன். சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிலா தனித்தேன் அந்தோ அப்படிங்கிறது. இந்த அசும்பு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நிலம் அப்படிங்கிறது பொருள். ஓகேங்களா, வழி தெரியாத நிலத்துல ஒருத்தரை விடும்போது அந்த வழியை கண்டுபிடிக்க அவர் எவ்வளவு சிரமப்படுவாரோ அதை போல நானும் சிரமப்படுகிறேன் அப்படின்னு தன் தாய் இழந்த துயரத்தை கருணேன் அவர்கள் குறிப்பிடுறாரு. ஓகே, கொம்பு அப்படின்னா கிளை அப்படிங்கிற பொருள் தரும். கான்னா காடு. அசும்பு அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் நிலம். புலை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் துளை. தேம்ப என்னும் சொல்லுக்கான பொருள் வாட. ஓகேங்களா, ஓகே, அடுத்து நான்காவது பாடல் பார்ப்போம். உய்முறை அறியேன் ஓர்ந்த உணவினொத்து உறுப்புகள் இல்லா மெய்முறை அறியேன் மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் காணில் செல்வழி அறியேன் தாய்தன் கைமுறை அறிந்தேன் தாயும் கணிதனை தனித்து போனாள். ஓகேங்களா, ஓகே, அதாவது சொல்றாரு பாருங்க, உய்முறை அறியேன், அதாவது வாழக்கூடிய வழிமுறைகளை வந்து நான் அறியலை. ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்புமில்லா மெய்முறை அறியேன். ஓகேங்களா, அதாவது உடல்ல இருக்கக்கூடிய, மெய்னா என்ன, உடல். ஓகே, அந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வாறு இயங்குது, ஓகேங்களா, அதை பற்றிய செயல்முறைகள் எனக்கு தெரியாது. அடுத்து, மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன். மெய்னா என்ன, உடல். ஓகேங்களா, அதாவது உடலுக்கு தேவையான உணவை தேடி செய்வதற்கான செய்முறைகளை நான் அறியலை. அடுத்து, காணில் செல்வழி அறியேன். அதாவது கான்னா என்ன, காடு. ஓகேங்களா, அந்த காட்டில் செல்லக்கூடிய வழிகள் எது அப்படிங்கிறத நான் அறியலை. நான் அறிந்தது என்னன்னா தாய்தன் கைமுறை அறிந்தேன். தாயோட அந்த அறிவுரைகளை ஏற்றுத்தான் நான் நடந்தேன். எனக்கு வந்து தனியாக டிபெண்ட் பண்ணி தான் நான் வாழ்ந்தேன். இண்டிபெண்ட்டாக வாழலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு சூழலில் தாயும் கடிந்தனை
தனித்து போனாள். தாயும் விலகி என்னை விட்டுட்டு தனிச்சு போயிட்டாங்க அப்படின்னு வந்து கருணையன் அவர்கள் குறிப்பிடுறார். ஓகே, இதில் உய்முறை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வாழும் வழி, ஓர்ந்து அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் நினைத்து, கடிந்து அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் விலக்கி. ஓகேங்களா? ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பாடல்களில் கருணையன் வந்து பட்ட துன்பங்களை வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து அந்த இயற்கை வந்து கருணையின் மீது கொண்ட பரிவை வந்து அடுத்த பாடலில் பார்ப்போம். பாருங்க, நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொள் என்று ஒழித்து அழுவம் போன்றே அப்படின்னு வருது. ஓகே, அதாவது நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும். இந்த சொல்லுக்கான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நவமணி அப்படின்னா நவரத்தினங்கள், முத்து, வைரம், வைடூரியம், கோமேதகம், இந்த மாதிரி 9 மணிகள் இருக்குது. ஓகேங்களா? அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, நவரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நவரத்தினங்களை மாலையை போல, ஓகேங்களா, மாலையை போல கோர்ப்பதை போல நல்ல அறங்களை வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய மார்பில், ஓகேங்களா, நல்ல தவமான அறத்தை வந்து தன்னுடைய மார்பில் சுமந்த கருணையன் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல சொல்ல தன்னிசைக்கு இசைகள் பாட துவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொள் என்று ஒழித்து அழுவம் போன்றே. ஓகே, கருணையன் சொல்ல சொல்ல மரங்கள் தோறும், ஓகேங்களா, மனம் வீசக்கூடிய மரங்கள் தோறும், மனத்தை பரப்பக்கூடிய மலர்கள், உவமணினா மணமலர், ஓகேங்களா, மனத்தை பரப்பக்கூடிய மலர்கள், அடுத்து மரங்கள், துற அணி சுனைகள், ஓகேங்களா, இந்த சுனைகள் அப்படின்னா ஒரு நீர்நிலை, அடுத்து உவமணி காணம் கொள், ஓகேங்களா, அங்கே இருக்கக்கூடிய அதாவது பறவைகள், விலங்குகள், இது எல்லாமே அழுகுது. ஓகேங்களா? ஓகே, அதாவது நீ எப்படி தாயை தவிச்சு தனியாக தவிச்சு வாடுறியோ அதே போல் உன்னுடைய சொற்களை கேட்டு நீ படக்கூடிய கஷ்டத்தை கேட்டு என்னென்ன, அதாவது மனத்தை வீசக்கூடிய மலர்கள், மரங்கள், அதை தொடர்ந்து சுனை அருகில் இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள், இதெல்லாமே ஆரவாரம், அதாவது அழுகுது. ஓகேங்களா? அதாவது நீ தனிச்சு இல்லை, நாங்களும் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் தெரிவிப்பதாக இருக்குது இந்த இயற்கை. ஓகேங்களா? ஓகே, இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும். உவமணி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் மணமலர், படலை அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான பொருள் மாலை, துணர் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் மலர்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது வரைக்கும் ஒரு 5 பாடல்கள் இருந்தது. அந்த பாடலுக்கான விளக்கம், பொருள் பார்த்தாச்சு. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பார்ப்போம். காக்கென்று அப்படின்னா காக்க வென்று அப்படிங்கிறதோட தொகுத்தல் விகாரம் தான் காக்கென்று. ஓகேங்களா? காக்க வென்று அப்படிங்கிற சொல்லோட தொகுப்பு தான் காக்கென்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கணீர் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா கண்ணீர் அப்படிங்கிற இதோட இடைக்குறை. ஓகேங்களா? கண்ணீர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லை வந்து குறைச்சி சொல்கிறது, இடையில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தை குறைச்சி சொல்கிறது தான் கணீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, காய்மணி, உய்முறை, செய்முறை. ஓகேங்களா? இந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அதாவது வினைத்தொகை அப்படிங்கிறது 3 காலத்தை காட்டும். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்னு சொல்லி 3 காலங்களை வந்து காட்டும். ஓகேங்களா? காய்மணி அப்படின்னா காய்ந்த மணி, காய்கின்ற மணி, காயும் மணி அப்படின்னு வரும். உய்முறை அப்படின்னா உய்ந்த முறை, உய்கின்ற முறை, உய்யும் முறை அப்படின்னு வரும். ஓகேங்களா? செய்முறை அப்படின்னா செய்த முறை, செய்கின்ற முறை, செய்யும் முறை அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி முக்காலத்தையும் காட்டுச்சு அப்படின்னா அது வினைத்தொகை. ஓகே, மெய்முறை அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு வேற்றுமை தொகை. கைமுறை அப்படிங்கிற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு 3ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்களா? கைமுறையை வந்து விரிச்சு எழுதுறோம் அப்படின்னா கையால் ஆன முறை அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதில் ஆள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்பு, ஆன அப்படிங்கிறது பயன். அதனால் இந்த சொல் பார்த்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிற இலக்கண குறிப்பை தரும் கைமுறைங்கிற சொல். ஓகே, நெக்ஸ்ட்டு பகுபத உறுப்பிலக்கணம் பார்ப்போம். அரியேன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் இருக்குது. அதை பிரித்தோம் அப்படின்னா அரி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் ஏன் அப்படின்னு வந்து பிரியும். ஓகே, இதில் அரிங்கிறது பகுதி, சொல்லுக்கு முதல்ல வர்றது பகுதி. ஈ அப்படின்னா சந்தி,
ஆ அப்படின்னா எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது. ஓகேங்களா? எதிர்மறை இடைநிலைகள் என்னென்ன வரும் அப்படின்னா, இல், அல், ஆ. ஓகேங்களா? இந்த 3 சொற்களுமே எதிர்மறை இடைநிலையில வரும். ஓகேங்களா? இதுல வந்து ஆ வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, தன்மை, ஒருமை, வினைமுற்று. ஓகே. நெக்ஸ்ட்டு ஒலித்து அப்படிங்கிற அந்த ஒரு சொல். அத பிரிச்சு எழுதுறோம் அப்படின்னா, ஒலி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உ அப்படின்னு வந்து வரும். இதுல ஒலி அப்படிங்கிறது பகுதி. சொல்லுக்கு முதலில் வருவது பகுதி. இத்துங்கிற சொல்லுக்கான வந்து சந்தி. இத்து அப்படின்னா இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலைகள் என்னென்ன வரும்? இத்து, இட்டு, இற்று, இன்னு. இது எல்லாமே இறந்த கால இடைநிலைகள். ஓகேங்களா? ஓகே. உ அப்படிங்கிறது வினையெச்ச விகுதி. ஓகேங்களா? ஊங்கிற அந்த சொல்லு வினையெச்ச விகுதி. ஓகே. ஓகேங்களா? ஓகே. இதில பார்த்தீங்க அப்படின்னா, வீரமாமுனிவருடைய 3 பார்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? 3 பார்ட்டுமே நம்ம முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் பாரதிதாசன். அத வந்து நம்ம அடுத்த வீடியோ பதிவில பார்ப்போம். தேங்க் யூ.